ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பல்கேரியா நாட்டுடைய 10 லிவா கரன்சி நோட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 1974 ஆண்டு பல்கேரியா கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதோடைய சைஸ் 119 x 62 mm ரெக்டாங்குலர் சைஸில் ஒரு கரன்சி நோட்டு. இது இந்த கரன்சியுடைய நடுவில் சின்னம் வலதுபுறம் உள்ள வெள்ளை ஓரத்தில் ஒரு சித்திரத்தில் 10 என்ற எண் இருக்கிறது. இடதுபுறத்தில் வந்து ஜார்ஜி டிமிட்ரோவின் உருவப்படமும் அதில் இருக்கிறது. இந்த ஜார்ஜ் டிமிட்ரோங்கிறவங்க பல்கேரியா நாட்டுடைய பொது உடைமை அரசியல்வாதியாகவும் தொழிற்சங்க தலைவராகவும் விளங்கியவர். பல்கேரியா பொது உடைமை கட்சியை அரும்பாடுபட்டு உருவாக்கி அதன் தலைவராக 1946 முதல் 1949 வரை அந்த பதவியில் இருந்திருக்காங்க. லெனினுடைய வழியில் தோன்றிய பொது உடைமைவாதியாகவும் பாசிசத்திற்கு முதலாளித்துவத்திற்கும் எதிராகவும் போராடியா இருக்காங்க. இவங்களை பார்த்துச்சுன்னா பொது உடைமை தலைவர் ஸ்டாலினின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்திருக்காங்க. யுகோஸ்லாவியா நாட்டுடைய தலைவரான டிட்டோவுடன் நட்புடன் பாராட்டி பல்கேரியா, யுகோஸ்லாவியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இணக்கமாக இருந்த மாசிடோனியா என்னும் நாட்டை தம் பல்கேரியா நாட்டுடன் இணைத்திருக்காங்க. இவ்வாறு அரும்பாடுபட்டிருக்காரு தான் இந்த டிமிட்ரோவ். அவருடைய உருவப்படமும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அவருடைய மறுபக்கம் டவுனியா ரசாயன ஆலையிலிருந்து ஒரு காட்சியை வந்து அதில் கரன்சி நோட்டில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி நோட்டு வந்து இந்த மொழியை பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள இப்போ மொழினாக்கா கிளிக்ங்கிற மொழியில் தான் எல்லாமே பதிவு செஞ்சுருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.